வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே தங்கள் திறமையினாலே காரியங்களை சாதித்துவிட முடியும் என்று எண்ணுகிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு என்றும், பாபிலோன் என்பதற்கு குழப்பம் என்றும், சிலர் தங்களுடைய சொத்து, திறமை, வருமானம் போன்றவற்றை நம்பி உண்மையான ஜீவனுள்ள தேவனை முற்றிலும் நம்பாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பாபிலோனின் அழிவிலிருந்து தேவன் செய்தியை கொடுக்கிறார் என்றும், மேசியா சமாதானத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார், அவரை தள்ளி விக்கிரகங்களுக்கு திரும்புகிறவர்களுக்கு சமாதானம் இல்லை என்றும், தேவன் இல்லாதவன் சமாதானம் இல்லாதவன் என்றும் நாம் கற்றுக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று நாம் ஏசாயா 49 அதிகாரம் 1 வசனம் முதல் 50 அதிகாரம் 1 வசனம் வரை கற்றுக்கொள்வோமா? இந்த பகுதியிலே நாம் யெகோவாவின் துன்பப்படும் தாசர் மூலம் கிடைக்கும் ரட்சிப்பு எப்படிப்பட்டது, இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் கொடுக்கும் மகிமை எப்படிப்பட்டது என்பதையும் இன்னும் பல சத்தியங்களையும் கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, நாம் முதலாவது பிரிவிலே யெகோவாவின் ஆறுதல் அவருடைய தாசன் மூலமாக வருகிறதை குறித்து சிந்தித்தோம். இந்த 49 அதிகாரத்தில் ஆரம்பமாகின்ற இரண்டாவது பிரிவில் யெகோவாவின் துன்பப்படும் தாசன் மூலமாக வருகின்ற ரட்சிப்பை குறித்து பார்க்க இருக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாட்டை பார்க்கலாம். அவர் இங்கே நொறுக்கப்படும் தேவ ஊழியக்காரனாக, தாசனாக காணப்படுகிறார். நாம் இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலிருந்தே அவரை குறித்த வெளிப்பாட்டை பார்த்திருந்தாலும் அவை எல்லாமே பின்னணியில் மறைமுகமாக அவரை தேவனுடைய தாசனாக வெளிப்படுத்துகிறது. அங்கே அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆறுதலை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறார். இங்கே 53 அதிகாரத்திற்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய தெளிவான வெளிப்பாட்டை பார்க்கிறோம். இஸ்ரவேல் யெகோவாவின் தாசன், ஊழியக்காரன். ஆனால் இஸ்ரவேல் அதில் தவறியது. எனவே தேவன் வேறொரு ஊழியக்காரனை குறித்து இங்கே பேசுகிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதிலே காணப்படுகின்ற வசனங்களில் அநேகம் இஸ்ரவேலை குறித்தாலும் அதனுடைய இறுதியான அர்த்தம் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறதாயிருக்கிறது. ஓசியா 11 அதிகாரம் 1 வசனத்திலே இதனை குறித்த அருமையான விளக்கத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் இளைஞனாயிருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறியது என்று மத்தேயு 2 அதிகாரம் 15 வசனத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசம் அழைப்பிலே தவறியது. ஆனால் அந்த தேசத்திலிருந்து வந்தவர் அதை நிறைவேற்றினார். கர்த்தருடைய தாசன் என்ற பெயருக்கேற்ப அவரே செயலிலே விளங்கினார். நாம் இந்த அதிகாரத்திற்குள்ளே நுழையும் பொழுது கலிலேயாவிலே இயேசுவின் போதகத்தை கவனித்த சீடர்களைப் போல உண்மையாக நாமும் கவனிக்க வேண்டும். இதில் இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகராக ஆகப்போவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இஸ்ரவேல் தேசம் கைவிடப்படவில்லை, மீண்டும் அது கட்டப்படும் என்பதையே இங்கே தீர்க்கதரிசி உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த ஒரு தத்துவங்களும், கொள்கைகளும், வழிபாடுகளும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு இணையானவை அல்லவே அல்ல. இங்கே உலகத்தை பார்க்கிற ஒருவர் உலகத்தை தன்னுடைய ஊழியக்காரனாக பார்த்தவர், உலகத்தின் இரட்சகராக வருகிறதை பார்க்கிறோம். உலகத்திலே அநேக இடங்களிலே காணப்படுகின்ற வழிபாட்டு முறைகள் அந்தந்த குறிப்பிட்ட இனம், கலாச்சாரம், பகுதி போன்றவற்றிற்கு மட்டுமே சொந்தமானதாக காணப்படுகின்றன. அவை அந்த இடத்தை விட்டு வெளியே வருகிறதில்லை. யாரும் அதை பற்றி கேள்விப்படுகிறதும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உலகத்தின் இரட்சகர், ஜீவனுள்ள தேவன், உலகத்தை சிருஷ்டித்தவர், மனிதர்களின் மீட்பர். இதுவே அவருடைய வார்த்தைகளை மிகவும் சிறந்தவைகளாக மாற்றுகின்றன. பாருங்கள், ஏசாயா 49 அதிகாரம் 1 வசனம். தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சத்தத்தை உலகம் கேட்கும்படி அழைப்பு கொடுக்கிறார். இவர் பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு என்று பெயரிடப்பட்டார். இது உலகம் எங்கிலும் பிரஸ்தாபப்படுத்தப்பட்ட ஒரு நாமம். ஏனென்றால் அவர் நாமம் இரட்சகர் என்பது. இந்த உலகத்திற்கு இரட்சகர் மிகவும் தேவையாயிருக்கிறார்.
ஆகவே அவரை நாம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து உங்களுடைய இரட்சகராக இருக்கிறாரா? அவருடைய இரட்சிப்பின் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அப்படி என்றால் இந்த உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு அறிமுகப்படுத்த நீங்கள் இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியையும் விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிற அவர் உங்களை சுற்றி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலேயும் அதே சந்தோஷத்தை கொடுக்க உங்களுக்கு வாஞ்சையா? அப்படி என்றால் அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நான் யாருக்கு எப்பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்று கேளுங்கள். அவர் உங்களை வழிநடத்துவார். அநேகர் அவருடைய இரட்சிப்பின் வல்லமையை அனுபவிக்க உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து ஏசாயா 49 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். இங்கே வாயை கூர்மையான பட்டயமாக்கி என்று சொல்லப்படுவது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. இயேசு உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய வார்த்தைகளை குறித்து அவருடைய எதிராளிகள் அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்று சொன்னார்கள். இதை யோவான் 7 அதிகாரம் 46 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவரை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 15 வசனமும் இவ்விதமாய் வெளிப்படுத்துகிறது. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேசங்களை நியாயம் தீர்க்கப் போவது தேவனுடைய வார்த்தைதான். இதைத்தான் இங்கே வசனம் குறிப்பிடுகிறது. தொடர்ந்து அவர் கொடுக்கும் அடையாள குறிப்பை கவனியுங்கள். ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இது இஸ்ரவேல் தேசத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருத்தமான வார்த்தையாயிருக்கிறது. அடுத்த ஒரு சிறந்த வசனத்தை பார்க்கிறோம். 4ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்ட போது அவருக்கு விருதாவாய் உழைத்தது போல தோன்றினாலும் அவருடைய நம்பிக்கை கர்த்தரிலேயே இருந்தது. ஏனெனில் பலனை தரப்போகிறவர் அவரே. அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவின் மரணமே ஒரு ஜெயமாக இருந்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த மிக பெரிய வெற்றியை இந்த உலகம் இன்று வரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது, இல்லையா? பெரிய வெள்ளிக்கிழமைகளிலே இந்த பாடுபட்ட தாசனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகம் அதிகம் சிந்திக்கிறது. அவர் சிலுவையிலே சொன்ன 7 வசனங்களையும் தியானிக்கிறது. இந்த பகுதியிலேயும் நாம் துன்புறும் தாசனை பார்க்கிறோம். இயேசுவின் முதலாவது வருகையிலே அவர் இஸ்ரவேலை கூட்டிச் சேர்க்கவில்லை. அவர்கள் அவரை புறக்கணித்தபடியினாலே அதை அவர் செய்யவில்லை. ஆனால் அதைவிட சிறந்ததை அவர் அப்பொழுது செய்திருக்கிறார். உலகத்திற்கே ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே தேவனுடைய திட்டங்கள் மனிதனுடைய காரியங்களினாலே தடைபட்டு போவதில்லை என்று பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தை பாருங்கள். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். இஸ்ரவேல் தேசம் இயேசுவை கனப்படுத்தாத பொழுதும் கர்த்தருடைய பார்வையிலே அவர் கனமடைந்தார் என்று பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய வசனங்களிலே இதுவும் ஒரு சிறந்த வசனம்தான். தொடர்ந்து ஏசாயா 49 அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேலின் மீட்பெரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாயிருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை இவ்விதமாய் சொல்லுகிறார். ரோமர் 11 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு
புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாயிருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் புறக்கணித்ததால் சுவிசேஷம் உலகத்தின் கடைசி பரியந்தமும் செல்கிறதாக மாறிற்று. அப்படியானால் இஸ்ரவேலை தேவன் மீண்டும் சேர்த்து கொள்ளும் பொழுது அது எவ்வளவு மகிமை பொருந்தியதாய் இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இதனை தொடர்ந்து வரும் வசனங்களிலே இஸ்ரவேலின் மீட்பை குறித்து தேவன் அதோடு பேசுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே சில வசனங்களை பார்ப்போம். ஏசாயா 49:8. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். தேவன் இயேசுவின் ஜெபத்தை கேட்டார். அவரை சிலுவையிலே அறைந்தவர்கள் அவர் முன்னே முழங்காலிடவும் அவரை பணிந்து வணங்கவும் அவருடைய கர்த்தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவும் செய்தார். தொடர்ந்து 13ஆம் வசனத்தை பாருங்கள். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். தேவனுடைய நோக்கங்கள் பூமியிலே இஸ்ரவேலை மையமாக கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் பூமிக்கு திரும்புவார்களானால் வானமும் பூமியும் மகிழ்வு கொள்ளும். இன்றைய நாட்களிலே உலகத்திலே ஏறக்குறைய எல்லாமே அதினதின் இடத்தில் இல்லை. இஸ்ரவேல் தன்னுடைய தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியிலே தேவனை தொழுது கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இன்று அவ்வாறு இல்லை. சபையானது இயேசு கிறிஸ்துவோடே பரலோகத்திலே இருக்க வேண்டும். ஆனால் அது இன்றும் உலகத்தில்தான் இருக்கிறது. சாத்தானானது நரகத்திலே தள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் இன்றும் உலகத்திலே யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டுதான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து பூமியிலே இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் தேவனுடைய வலது பார்சத்திலேயே வீற்றிருக்கிறார். அநேக காரியங்கள் அதன் இடத்திலிருந்து மாற்றப்பட்டு சரியான இடத்திலே வைக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் சரியான இடத்திலே வைக்க தேவன் பொறுமையோடு காத்திருக்கிறார். அதற்கு அவர் ஒரு காலகட்டத்தை குறித்து வைத்திருக்கிறார். அவர் முந்தி செல்கிறவரும் அல்ல, பிந்தி போகிறவரும் அல்ல. எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களும் தாங்கள் தேவனால் கைவிடப்பட்டவர்கள் என்று நினைக்கிறதை வருகிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஏசாயா 49:14, 15, 16 வசனங்கள். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலர் கைவிடப்படவில்லை என்று தேவன் கொடுக்கும் அருமையான வாக்குறுதியை பார்க்கிறோம். இஸ்ரவேல் வேண்டுமானால் தேவனை கைவிடலாம். ஆனால் தேவன் ஒருபொழுதும் அவர்களை கைவிடுகிறதில்லை. தேவன் இஸ்ரவேலை மீண்டும் கூட்டி சேர்ப்பதில்லை என்று இனியும் நீங்கள் சந்தேகித்தீர்களானால் தொடர்ந்து வரும் வசனங்களை சற்றே கவனித்து பாருங்கள். உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏசாயா 49:17 வசனம் முதல் வாசிக்கிறேன். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு மகிமையை, வெற்றியை தேவன் தருவார் என்பதை அவருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு அவர் விவரிக்கிறார். தொடர்ந்து 19, 20 வசனங்களையும் பாருங்கள். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாலையிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள். இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும் படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். இந்த இடத்திலே ஆண்டவர் கூறுகிற ஆசீர்வாதம்
இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து தேவனை மைமைப்படுத்தும்படியாக அவர்கள் தேசத்திலே சீக்கிரமாய் கூட போகிறார்கள் என்பதை விவரிக்கிறாராய் இருக்கிறது. எனக்கு இடம் போதாது, என் பிள்ளைகள் அதிகம் இருக்கிறார்கள், இன்னும் விலகிரு என்று அவர்கள் காதுகள் கேட்க சொல்லப்படும் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். தொடர்ந்து அவர்கள் ஆச்சரியப்படும் காரியம் எப்படி இருக்குமாம்? 21ஆம் வசனம், அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் நிச்சயமாகவே நிறைவேறும். அவர் வாக்கு உரைக்கிறவர் மட்டுமல்ல, அவர் கொடுத்த வாக்கை சரியான நேரத்திலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் எதையாவது கொடுத்திருப்பார் என்றால் அதை குறித்து நீங்கள் அடிக்கடி யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னதை சரியான நேரத்திலே நீர் எனக்கு நிறைவேற்றுவீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியதிருந்தது. ஆனால் அவர்கள் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்திராமல் போய்விட்டார்கள். தொடர்ந்து ஏசாயா 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்திக் கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்புவதற்கு புறஜாதிகள் கடைசி நாட்களிலே உதவி செய்வார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இது இன்று வரை ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனமாகும். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் இன்னமும் நிறைவேறவில்லை. ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? அநேக தேசத்திலே வாழ்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேசத்தில் உள்ளவர்கள் தங்கள் தேசத்திற்கு போக அனுமதி அளிக்காமல் இன்றும் இருக்கிறார்கள். அவர்களை அந்த தேசத்தார் இழக்க விரும்புகிறதில்லை. ஆகவே தங்கள் நாடுகளில் உள்ள யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு போக முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இறுதி நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும் பொழுது புறஜாதியார் உதவியோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் தங்கள் நாட்டிற்கு திரும்ப போகிறார்கள். ஒருவேளை நம்முடைய காலத்திலே அது நடக்கலாம். நாம் அதை செய்தித்தாட்களிலேயும் தொலைக்காட்சிகளிலேயும் நம்முடைய கண்களினாலேயே நாம் காணப்போகிறோம். தேவன் அவ்வாறு புறஜாதியாரை பயன்படுத்தப் போகிறார். தொடர்ந்து ஏசாயா 50ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே இஸ்ரவேலை தேவன் புறக்கணித்ததற்கான காரணத்தையும் இஸ்ரவேல் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்ததை குறித்தும் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு உலகத்திற்கு முதலாவது முறை வரும்பொழுது அவரை புறக்கணித்தது, அவரை தள்ளியது அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு பெரிய தடையாக மாறிவிட்டது. கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று அனுபவிக்க முடியாமல் போனது. அவர் மேசியாவாக, அவர்கள் எதிர்பார்த்த மேசியாவாகவே வந்தார். ஆனால் அவர்களுடைய கடின இருதயத்தினாலே அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறது. அவர் தமது சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலருக்காக வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு சாதாரண காரியத்திற்கும் ஒருவன் தன்னுடைய மனைவியை தள்ளிவிட முடியும். எனவே ஒரு கடின இருதயமுள்ள மனிதன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தன் மனைவியை தள்ளிவிடுவது அப்பொழுது வழக்கமாயிருந்தது. தன் மனைவியை வெறுக்கிறவன், அவளிடமிருந்து தப்பிக்க விரும்புகிறவன் பொய்யான காரணங்களையும் சொல்லி அவளை தள்ளிவிட்டு விடுவான். இங்கே இஸ்ரவேல் தேசம்
தேவனுடைய மணவாட்டியாக கூறப்படுகிறது. தான் ஏன் இஸ்ரவேலரை தள்ளிவிட்டேன் என்று தெரியுமா என்று அவர் அவர்களை பார்த்து கேட்கிறதை இங்கே பார்க்கிறோம். இதையே ஓசியா புஸ்தகத்தின் மைய பொருளாகவும் நீங்கள் பார்க்க முடியும். தேவனாக இஸ்ரவேலை தள்ளிவிடவில்லை, அவர்களுடைய பாவமே அவர்களை தேவன் தள்ளிவிடச் செய்தது என்று தெளிவாக சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான இரட்சகர் என்பதை அறிந்திருந்தும் இன்னமும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால் நாம் தான் அவரை தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை தள்ளிவிடவில்லை. அவர் எப்பொழுதும் தனது 2 கரங்களையும் நீட்டி நம்மை பார்த்து, மகனே, மகளே, வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிற சகோதரனே, சகோதரியே, என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அழைப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரண்டை வரவோம் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், நாம் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், அந்த பிரச்சனையிலிருந்து, பாரத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அவரண்டை வருவோமா? விடுதலையை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன என்பதை சற்றே திரும்பி பார்ப்போமா? இந்த உலகத்திலே காணப்படும் எந்த ஒரு தத்துவங்களும் உண்மைகளும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு இணையானவை அல்ல. தேவனுடைய திட்டங்கள் மனிதனுடைய காரியங்களினாலே தடைப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் புறக்கணித்ததால் சுவிசேஷம் உலகத்தின் கடைசி பரியந்தமும் செல்லுகிறது. இஸ்ரவேலின் பாவமே அவர்களை தேவனால் தள்ளிவிட செய்தது. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 நாளாகமம் 32:7.